எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரொட்டீன் vlog தாங்க. ஆராத்யாவை எப்படி ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த vlog. ஸோ ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து தயிர் சாதம், வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் மாம்பழம் சீசன் வந்துருச்சுங்க. ஸோ தயிர் சாதத்துக்கு நல்ல மாம்பழம் சூப்பராக இருக்கும்ல, அதனால் அதுவும் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் பிரேக் பார்த்திங்கன்னா கேக் வச்சுருந்தேன். என்ன போய் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்குறாங்கங்க நிறைய பேர். எனக்கே ஏனோ தானோ தான் சமைக்க தெரியும். அப்படியே ஃப்ளூக்கில் அடித்து சமைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க லைஃபை. இருந்தாலும் ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டிங்களா, அதனால் என்னென்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றத அதை மட்டும் சொல்லலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஷார்ட்ஸில். இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வந்துருச்சு, ஆனால் எதுலேயுமே டேஸ்ட்டே இல்லைங்க. எனக்கு வந்து அந்த ஒட்டு மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குண்டாக ஒரு மாம்பழம் இருக்கும், அதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதான் இன்னும் 1 month தானே இருக்குது நம்ம ஊருக்கு போக. ஜாலியாக அங்கே போயிட்டு மாம்பழம்லாம் வாங்கி நல்லா கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாங்கனி திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த மாங்காய்லாம் விட்டு இறைப்பாங்க, அது ஒரு சூப்பராக ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அங்கே போனாலும் நம்ம வெரைட்டி ஆஃப் மாம்பழம் கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஊருக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போது. பாப்பாவை கிளப்புறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணணுன்னும் போது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இன்றைக்கி ரகு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இல்லைனா அவரோட வேலை தான் எப்பயும் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணுறது. தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணி அப்படி இப்படின்னு அப்படியே வளைச்சி அயன் பண்ணுவார் அவங்க பொண்ணுக்கு. பட் நான் அப்படிலாம் அயன் பண்ணல, சும்மா லைட்டாக அயன் பண்ணி விட்டு கிளப்பி விட்டாச்சு. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குங்க வெளியில். பாப்பாவெல்லாம் நடக்கவே முடியாது. மணி 10 மணி தான் ஆகுது, என்னமோ உச்சி வெயில் மாதிரி அடிக்கும். அப்புறம் என் பொண்ணோட ஸ்கூல் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஷார்ஜா இண்டியன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, KG 1 படிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 11 to 5 மணி வரையும் ஸ்கூலு. ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஏறதுனால பஸ்ஸு 10 மணிக்கெலாம் வந்துடும். நம்ம இந்தியன் அசோசியேஷன் தான் நடத்துது இந்த ஸ்கூலு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மி கம்பேர்டு டு அனதர் ஸ்கூலு. ஸ்கூல் ஃபீஸு பஸ் ஃபீஸு ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 630 ரூபா சொச்சம் இவ்வளோ வரும். அதுக்கப்புறம் புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 600 அதுவுமே கட்டியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் கட்டுறதோட அவ்வளோதான். இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் பார்த்திங்களா, அப்போ கட்டுறதோட சரி ஒரு 3000 dirhams வந்துச்சு அப்போ மட்டும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது நம்ம அட்மிஷன் ஃபீஸ்லாம் மறுபடியும் கட்ட வேண்டிய தேவையில்லை. அப்புறம் நான் எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து மைசலூனில் இருக்கேன். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரொம்ப கிட்ட, அதனால வந்து நாங்கள் கிட்டேயே வீடு பிடிச்சாச்சு. ஏன்னா வண்டியில் போயிட்டு டிராஃபிக்காகவும் வர லேட்டாகவும். இங்கேனா ஆஃபீஸ் 4 மணிக்கு முடியுதுன்னா 4:05 வீட்டில் இருப்பார். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் அவர் நடந்து வர்றது ஆஃபீஸ்லேருந்து. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு இதோட என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். நானும் படுத்து தூங்கி பார்ப்பேன், ஏதாவது ஒரு பழைய படத்தை போடுவேன். அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வேன். சாயங்காலம் 4 மணி ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு போர் அடிக்காது, ஒரு மாதிரி தனியாக இருக்க அந்த ஃபீல் இருக்காது. ஸோ காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் சிக்கன் குழம்பு தான் போட்டுட்டு ஏதோ ஒரு பாக்யராஜ் சாரோட படம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ராசுக்குட்டியாக என்னன்னு தெரியல. அதை போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் இல்லைங்க, நானே இழுத்து போட்டு செய்வேன். இன்றைக்கி வந்து ஷூ ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா தேவையில்லாத ஷூலாம் அவ்வளோ இருந்துச்சு. பாப்பாவோட ஸ்கூல் ஷூவே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இருந்துச்சு. அதெல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு மீதியை மட்டும் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஷூஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் துணி துவைக்கிற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மறுபடியும் எனக்கு டைம் ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். தூங்கி ஒரு 2 மணியை போல் எழுந்திரிச்சு நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போது பாப்பாவை கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயாச்சு. அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுருப்பேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரகு அப்படியே வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்குவார் பாப்பாவை கூப்பிட்றதுக்கு. ஏன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து வர டைமும் பாப்பா வர டைமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம் தான். இங்கே பாப்பாவை ஏற்றுற இடத்துல ஒரு பெரிய இலந்த மரம் இருக்குங்க. ஒரு இலையிலையும் எப்படி ஒரு 100-200 காய் இருக்கும்.
ஆனால் பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா சப்புன்னு இருக்குது. இதுவே நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இனிப்பாக இருக்கும் இந்த இலந்தங்காய். அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். ஏன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் கறிலாம் ஒன்றுமே இல்லை வீட்டில். வெறும் சிக்கனாக சாப்பிட்டு செம்மையாக போர் அடிக்குது. அதனால் ஃபிஷ்ஷு, நண்டு, இறாலு, கனவாலாம் வாங்கலான்ட்டு கிராண்ட் மால் வரைக்கும் தான் போயிருந்தோம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பூம்பழம் போட்டிருந்தாங்க. நான் எப்பயும் வந்து நார்மல் இந்த பனானா இருக்குல்ல, அது நீட்டு பனானா தான் வாங்குவேன். சீப்பாக போட்டிருந்தாங்களா, சரி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால ஒரு சீப்பு பூம்பழம் வாங்கிட்டு என் பொண்ணு பார்த்திங்கன்னா பழாப்பழத்தை பார்த்துட்டு எனக்கு பழாப்பழம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி பாதி பீஸ் தான் வச்சுருக்காங்க. அதுவே 25 கிராம்ஸு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் இருக்குமான்றது டவுட்டு தாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி மாம்பழம் ஆசாசியாக வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், சப்புன்னு இருக்கும். அதனால எனக்கு காசு போட்டு வாங்கவே யோசனையாக இருக்கும். எதாக இருந்தாலும் நம்ம ஊரில் போய் சாப்பிட்டுக்குவோம், நல்லா செம்மையாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு செக்ஷன் வந்துட்டு நண்டு, மீன், இறாலு எல்லாமே வாங்கிட்டு என் பொண்ணுக்கு பாதி கடையில் நடந்து வரதுலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட 2 வாழைப்பழம் இருந்தால் சாப்பிடு அப்படின்னு பிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பில்லெல்லாம் போட்டுட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா மணி 12 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால காலையிலே 2 மணி நேரம் கரண்ட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா. அதனால சிம்பிளாகவே லஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க, அம்மா எனக்கு இன்றைக்கி நண்டு குழம்பு தான் நீ வைக்கணும் அப்படின்ட்டு. சரின்னு அவங்களுக்காக காலையிலே நண்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஊற வச்சாச்சு, அந்த ஐஸ் கட்டிலாம் போகணுன்றதுக்காக. 3 நண்டு தாங்க வாங்கிட்டு வந்தேன். 12 கிராம்ஸு. ஆனால் நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு, நிறைய சதை இருந்துச்சு. சாப்பிடும் போதே தெரிஞ்சுது எல்லாமே சென நண்டு. இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கேர்ள் நண்டு, அது வந்து முட்டை. இது வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க, ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. இந்த ரகுபதி பார்த்திங்கன்னா அதை நான் சாப்பிடுவேன் வாங்கினோடனே வாங்கிட்டு வந்தேன் அவருக்காக. பாருங்களேன், ஃபுல்லாக முட்டை, எல்லா நண்டுலேயுமே முட்டை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதாவது வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே சமைச்சிடணும், வைக்க மாட்டேன் நான் எதுவுமே. இறாலு, கனவா, சிக்கன், மட்டன் இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃபிஷ்ஷு, நண்டு இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன்னா அடுத்த நாளே ஃபுல்லாகவே செஞ்சுருவேங்க. நண்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 3 நண்டு தானேங்க, 5 நிமிஷத்துக்கு க்ளீன் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி அழகான கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த நண்டு குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே போட்டுட்டு காலையிலே பார்த்திங்கன்னா புளியும் ஊற வச்சிட்டேன். இந்த யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் அவங்கலாம் பார்த்திங்கன்னா சோறு வடிக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு ஆயுதம்லாம் வாங்கிட்டு வராங்க. நான் வந்து நம்ம கடலூரில் கேவி டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணம் வாங்கிட்டு வந்துட்டேன். தட்டோட விலை பார்த்திங்கன்னா 125 ரூபா என்னமோ, கிண்ணம் வந்து 200 ரூபா. அவ்வளோதான். இதை வச்சு தான் வந்து 4 வருஷமாக நான் சோறு வடிச்சிக்கிட்டு இருக்கேன். செம்ம ஈஸிங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே நான் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்களேன். பழைய காலத்தில் உள்ள மாதிரி சட்டி பானைலாம் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கிண்ணத்துலேயே சோறு அழகாக வடிச்சிடலாம். அப்புறம் இந்த இந்தியன் வெங்காயம் என்னை மறுபடியும் அழுக வச்சிருச்சு. என் வீட்டுக்காரர் இருந்தால் அவர் அழகாக கட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நண்டு குழம்புக்கு தேவையான காய்கறி, நண்டு எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க போகிறோம்.
ஸோ இப்போ வாங்க நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு குழம்புக்கு வடகம் தான் தேவை. கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிக்கக்கூடாது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும் வடகம் போட்டுட்டு வெங்காயம் இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். தக்காளியை தவிர மீதி என்னென்ன காய்கறி நீங்கள் சேர்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு புளி கரைச்சிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டு கொஞ்சம் அப்படியே கட்டியாக இருக்கணும். அதை கரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு குண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டு குழம்பு தாளித்து ஊற்றிடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இது கூட பார்த்திங்கன்னா முட்டையும் வச்சுருந்தேன் நான். செம்ம வெயிலுங்க. இப்போ கிச்சனில் நின்றுட்டுருந்தேன். அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிச்சனில் நம்மளுக்கு ஏசி கிடையாது. அதோட என்ன பண்ணேன், ஒரு அவகோடா ஜூஸ் போட்டுட்டு சைடில் அப்படியே வேலை பார்த்துட்ருந்தேன். நண்டெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டைமை வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ஹாலில் படுத்துட்டேங்க. முடியலை. அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு பாலை காய்ச்சி போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி பால் காய்ச்சி போட மாட்டேன். அது என்னமோ தெரியல, ஆராத்யாவுக்கும் பிடிக்காது, ரகுக்குமே பிடிக்காது. நான் ரா மில்க் தான் ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள் எப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. கொஞ்சம் விட்டால் மயக்கமே வந்துடும் எனக்கு. இந்த மாதிரி நான்வெஜ்ஜு அதெல்லாம் நல்லா சூப்பராக என்னைக்காவது சமைச்சேன்னா இவங்க 2 பேருக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். நானே போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிருவேன். அப்புறம் போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே இன்றைக்கி என்னம்மா சாப்பாடு அப்படின்னு கேட்டோன்னே நண்டு குழம்புன்னு நண்டு குழம்பா அப்படின்னு அங்கேயே ஒரே சவுண்டு. அப்புறம் ஒரு தட்டில் ஃபுல்லாக நண்டு வச்சு இந்தாம்மா நீ ஆசை தீர சாப்பிடு, எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிடணுன்னே அதோட உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஜாலி ஆகிட்டாங்க அவங்களுக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எப்பயாவது தான் நல்லா அழகாக நண்டு போடுவாங்க. ஐ மீன் நல்ல நண்டாக போடுவாங்க. அப்போ தான் வாங்கிட்டு வர முடியும். நம்ம ஊர்னால் ஈஸியாக கிடைக்கும். எப்பயும் நம்ம மீன் எடுத்துகிட்டு வர அக்கா எடுத்துகிட்டு சூப்பராக கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சி வாங்கணும் நல்ல நண்டாக இருக்கா அப்படின்ட்டுலாம். அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால.